ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வாழைச்சாம்பை அறுவடை தான் பார்க்க போகிறோம். வாழைச்சாம்பை கொஞ்சம் நீளமாக இருக்கும் கிழங்கு. அதே இதில் இன்னொரு வெரைட்டி இருக்குது, மொட்டைச்சாம்பை. அது கொஞ்சம் உருண்டையாக இருக்கும். இதுதான் அந்த வாழைச்சாம்பை. செடி இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, அந்த லீஃப் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இந்த தண்டும் கூட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த லீஃபும் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம யூஸ் பண்ணதில்லை. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி யூஸ் பண்ணி சாப்பிட்டதில்லை. பட் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் சத்து தான் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் இதை எங்கள் அப்பா கிளறி எடுத்தாங்க. இது அதில் என்னென்னாச்சுன்னா, இது லாஸ்ட்டு ஒன்றால் கிழங்கு ரொம்ப இல்லை. ஆல்ரெடி ஒரு ஒரு மூடி எடுத்தாங்க, அதில் கொஞ்சம் நிறைய கிழங்கு கிடச்சிச்சு. ஸோ அப்போது நான் வீடியோ எடுக்க போகலை. சரி, இதை தான் வீடியோ எடுக்கிறதுக்காக போனேன். எடுத்துகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. நம்ம முந்தின நாள் தண்ணி தெளித்து விட்டுருந்தா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ கொஞ்சமாக இருந்துச்சு கிழங்கு. அதை அப்படியே எடுத்துட்டோம். ஒரு பக்கெட்டில் அப்படியே அந்த கிழங்கெல்லாம் எடுத்துட்டோம். அப்புறம் இந்த கிழங்கு நம்ம எப்படி நடுறோம் அப்படிங்கிறதும் நான் ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். அதுவும் நான் எடிட் பண்ணி போஸ்ட் போடுறேன். நம்ம வீடியோஸ்க்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். குட்டியை நான் தூங்க வச்சுட்டு வந்தேன் வீடியோ எடுக்கிறதுக்காக. அப்புறம் பார்த்தா முழிச்சிருக்கிறார் ஆள். ஃபஸ்ட்டு அவரை தோட்டத்துக்கு வந்துட்டார். இன்றைக்கி நம்ம லாஸ்ட்டாக பண்ண அறுவடையில் இவ்வளோ கிழங்கு நமக்கு கிடச்சிருக்கு. இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். எப்படியும் நம்ம வேக வச்சு சாப்பிடும்போது பீல் பண்ணி தான் சாப்பிடுவோம். இதை நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு குக்கரில் கொஞ்சம் கிழங்கு, அப்புறமா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி, அப்புறம் சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வச்சு எடுத்து நம்ம அது சாப்பிட தயாராகிடும். ஒரு 3 விசில் விடணும். 2 to 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் வேக வச்சதுக்கப்புறம் நல்லா இந்த முட்டை சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரியே தான் இருக்கும். நல்ல மாவு மாதிரி இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இந்த மாதிரி கிழங்கு கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. நமக்கும் நல்லது, நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பிள்ளைங்களுக்கும் கண்டிப்பாக கொடுங்க. நீங்கள் பாருங்கள், நல்ல இது மாதிரி இருக்குது. மாவு தான் நிறைய இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். முன்னாடி காலத்தில் இந்த மண்ணில் இருக்கிற கிழங்கு வகைகளை சாப்பிட்டு தான் பஞ்சம் வரும்போது பசி தீர்த்தாங்க. அவ்வளோ ஹெல்த்தி இந்த கிழங்கு வகைங்க. இந்த மாதிரி கிழங்கு கிடச்சா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் நான் அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.